ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கமல் சார் பற்றி சரியான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த லோகேஷ் அவர்கள் கமல் சாரை எவ்வளோ தூரம் அவர் ஒரு ஃபேன் பாயாக கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு அவருடைய இன்டர்வியூ வித் நம்ம மொட்டை பரத்வாஜ் ரங்கன் அவர்கள் கூட. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் வந்து டெல்லிக்கு போயிட்டு எல்லாத்தையும் வந்து அலற விட்டாப்புல. அவர் அங்கே போன அந்த நேரம் வந்து மோடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ பிறந்தார் ஃபாரினுக்கு. ஸோ அதை வந்து மீம்ஸாக போட்டு அது உண்மையிலே அப்படி இருந்திருக்காரு. பட் இருந்தாலும் அதை வந்து போட்டு காட்டிட்டு பயங்கர ஒரு கெத்து வந்து கமல் சார் ரசிகர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ இதுதான் செம்ம வைரலான கண்டென்ட் இன்னைக்கு 2 டாபிக் அப்படிங்கிறது தான். அடுத்து இன்னும் சில அப்டேட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலுக்கு லைக்கு சப்ஸ்கிரைபை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து கமல் சார் ரசிகர்களுக்கு இந்த சேனல் வந்து ரீச் ஆகும். நம்மளும் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகலாம், எல்லாம் ஒன்றாகும் அப்படிங்கிறதுனால அதை கேட்குறேன். ஸோ அதை முடிஞ்சால் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லோகேஷ் அவர்கள் ரீசெண்டாக பரத்வாஜ் ரங்கன் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூ வந்து ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட கேள்விகள், என்னங்க ரஜினிகாந்த் கூட பண்ணுறீங்க போல், கமல்ஹாசன் அவர்கள் பண்ணுறாரு போல் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லைங்க எனக்கு ரீசன் இருக்குங்க. ஏன்னா இந்த படம் நான் கமல் சார் பண்ணணுன்னா எப்படியாச்சும் கையில் காலம் இருந்தாச்சும் நான் வந்து சல்லுன்னு போயிட்டு பண்ணியிருப்பேன். பட் அது வந்து இந்த படத்துக்கு கமல் சார் வந்து இல்லை. ஏன்னா ரஜினி அவர்களுக்கு கூலி, கமல் அவர்களுக்கு விக்ரம், அவ்வளோதான். ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் விக்ரம் பண்ணலன்னா ரஜினிகாந்த் விக்ரம் பண்ண முடியாது. அதே மாதிரி கமல் சார் வந்து கூலி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து யாருக்கிட்டையும் ஹீரோக்கிட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது, கொடுத்ததும் கிடையாது. பட் கமல் சார் என்னுடைய ஐடல் அப்படின்றதுனால முதல்ல ஒரு காதல் கடிதம் எழுதி அப்படியே ஸ்கிரிப்டை முழுசாக கொடுத்து, சார் இந்தாங்க சார் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஐ லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி கமல் சார் கிட்ட இருந்து எப்போ வரும்ன்றத மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரு விஷயம் தான் நான் பண்ணேன் தவிர மற்றபடி எல்லா ஆக்டர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா நான் இதான் சீன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்தந்த டைமில் தான் வந்து பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு கிரேட்டஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்சியூக்குள்ளே கமல் சார் வராரான்னது இல்லை, இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் மூவி தான் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டார். அடுத்து என்னன்னா ஒரு தகவல், பட் அது வந்து பயங்கர ஸ்பார்க்கு, மேபி கமல் சார் இருப்பாரோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோணுது. ஏன்னா இந்த லிரிக்ஸில் வந்து ஹெயின்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து போடப்படுது. அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் வறுமையின் நிறம் சிவப்பு பாருங்க அப்படின்ற மாதிரி லோகேஷ் சொல்கிறார். அந்த கேரக்டர் யாருன்னா அது யாருன்னே இருக்காது, ஒரு தப்பு பண்ணுவானுங்க, தப்பு பண்ணிட்டு அந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிடுவானுங்க. ஸோ இன்விசிபிள் கேரக்டரான்னு கேட்டதுக்கு இல்லைங்க இங்கே தாங்க இருக்காரு அப்படின்றாங்க. ஸோ இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அபார்ட்மெண்ட் அனிருத் தான் சொல்கிறார். ஸோ அனிருத் தான் அந்த பாட்டை எழுதியிருக்காரா, அரங்க பதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே அப்படிங்கிறதுக்கு ஒரு லீடாக தான் இது இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை கமல்ஹாசன் அவர்கள் அந்த படத்தில் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மேபி அவர் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரோ அப்படின்ற மாதிரியான அடுத்தடுத்த தகவல்களும் வந்து நமக்கு வருது. பட் இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. அடுத்து லோகேஷ் அவர்கள் கமல் சாரை பற்றி பேசினார். என்ன அப்படின்னா, கமல் சார் வந்து பார்த்து பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக கூலியை நான் செதுக்கியிருக்கேன், கண்டிப்பாக வந்து என்னுடைய படமாக அது இருக்கும் அப்படின்றத அவர் வந்து திருப்பியும் சொல்லியிருக்காரு. நம்மளும் வந்து தோக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க. ஏன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபேன் பாய் ரஜினி அவர்களை இயக்குகிறார், அவர் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். சரி உடனே நீங்கள் வந்துடுவீங்க, அது எடுங்க நீங்கள் கமல்ஹாசன் ஃபேன் பாய், அது லோகேஷ் அப்படின்னு பார்த்தா அனிருத் தான் ரஜினிக்கு ஃபேன் பாய், அந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ரஜினிக்கு ஃபேன் பாயாக இருப்பாங்க. அதுக்காக இவர் வந்து ஒருத்தர் சொன்னாலும் இவருடைய படமாயிருமா? எல்லாத்தையும் நீ பண்ணு, வேட்டைன்னு தான் அனிருத் படம், என்ன ஆச்சுப்பா சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம்ல. அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அதெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. லோகேஷ் படம் இது, அவ்வளோதான். அதுக்கடுத்து தான் ரஜினி ஹீரோ அப்படிங்கிறது வரும். டேரக்டர் தான் கதையின் நாயகன் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஃபேன் பாய் கண்டிப்பாக கமல் சார் ஃபேன் பாய் தான். லோகேஷ் யார்? டேரக்டர் ஆஃப் கூலியில் ஹீரோ யார்? ரஜினிகாந்த். அப்படி தான் வருமே தவிர இது ரஜினி படம் அப்படின்ற மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான். கமல்ஹாசனுடைய ஃபேன் பாய் இயக்கிய கூலி அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம்டா, என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் மாறுதட்டி சொல்லணும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ கூலி வி ஆர் வெரி மச் எக்ஸ்பெக்டிங். ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ஃபெயிலியரான ஸ்டார்ஸ்லாம் இப்போ உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த படம் பிக்கப் ஆகுமான்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டிய கமல் சார் மாதிரி தான் இப்போ தடுமாறத்தில் தான் இருக்கார். அடுத்து நீங்கள் அமீர் கான் இப்போ லேட்டஸ்ட்டாக சித்தாரே ஜாமீன் பரு அவருக்கு ஃபெயிலியர், நாகார்ஜுனாவும் வந்து ஃபெயிலியர் தான். இப்போ வந்து இது வர உபேந்திராவும் அதே மாதிரி படம் எதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் எழுந்து வர மாதிரி இருக்கார். சத்யராஜுக்கு படமே இல்லை தமிழில், அவர் நடிச்சிருக்காரு. ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கும் மார்க்கெட் கிடையாது, அவங்களும் நடிச்சிருக்காங்க. சோபின் மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து இருக்குது. பட் அவரும் வந்து பெரிய ரேஞ்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது, அவருக்கும் வந்து இருக்கும். அதே மாதிரி ரிஷிகாந்த் இந்தியன் டூல் நடித்தார்ல, அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு.
சம்யுக்தா தமிழில் நடித்து ஒரு படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆனது கிடையாது. ஸோ அவங்க வேறு இந்த படத்தில் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறப்ப எல்லா ரெஃபரன்ஸையும் பார்க்கும் பொழுது ஐயோ இதுவும் இன்னொரு தக் லைஃப் இன்னொரு இந்தியன் 2 ஆயிருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும் கமல் ஃபேன் பாய் தோக்க மாட்டான்டா அப்படின்றத காட்டுறோம். கண்டிப்பாக தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் இன்னைக்கு 2வது ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. முதல் சம்பவம் லோகேஷோடைய ரூபத்தில், இன்னொரு சம்பவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பி வாங்கடா அப்படின்னு சொல்லி டெல்லி போயிட்டு நான் தமிழ்நாட்டுக்காகவும் இந்தியாவுக்காகவும் என் கடமையை செய்வேன்பா, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்குறேன், சும்மா அடிச்சு நொறுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டெல்லிக்கு போய் ரீச் ஆன பிறகு டிஎம்கேவுடைய மினிஸ்டர்ஸ் இருக்கட்டும், பிஜேபியோடைய ஆளுங்க தெரிய பெரிய தலைங்கள்லாம் வந்து இருந்து கமல் சாரை ஃபோட்டோ போட்டு அப்படியே நின்று வேற லெவல் பண்ணிட்டாங்க. பாராளுமன்றத்தில் நுழைஞ்சிட்டார். அந்த வாசலில் நின்று ஒரு ஃபோட்டோ, தலைவன் வந்து எம்பி ஆகிட்டான் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்பட சம்பவம் பண்ணிட்டான் அப்படின்றது தான். ஸோ வேற லெவலான ஒரு பிக்சர் அப்படிங்கிறது தான். கமல் சார் வந்து பார்ப்பதற்கு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு லுக்கு. இன்னும் என்ன சொல்ல போனால் சும்மா சிங்கம் வந்து அப்படி நிற்கிறா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேற மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் பயங்கரம். அடுத்து மாரீசன் படத்துடைய ரிவ்யூ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். அதாவது இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஒரு சிரித்தேன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் திங்க் பண்ணேன், அதே மாதிரி அட்மையர் பண்ணேன். இந்த படம் வந்து ஒரு ஸ்பிரிட்டட் சினிமா. அது மட்டும் இல்லாமல் நான் அஸ் அ வியூவராக பார்க்கும் பொழுதும் அஸ் அ கிரியேட்டராக பார்க்கும்போது இந்த படம் வந்து என்னை பேலன்ஸ் பண்ணுது. நான் ரசித்த மிகப்பெரிய ஒரு சூப்பரான படம் அப்படின்ற மாதிரி ஃபகத் ஃபாசிலோடைய மாரீசன் வடிவேல் நடிச்சிருக்காங்கல்ல, அந்த படத்தை பற்றி பேசியிருக்காங்க. பட் அந்த படம் நான் பார்க்கல. ஸோ கமல் சார் நல்லா இருக்கு சொல்லிட்டாரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக டெப்த் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ முடிஞ்சால் கமல் சார் ரசிகர்கள் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து நம்ம கலைப்புலி தானு அவர்கள் கமல் சார் எம்பி ஆனதுக்கு கண்டிப்பாக அவருடைய பேச்சில் முத்திரை பதிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து நம்ம ஜாலியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்து வந்து BB9 பிக் பாஸ் 9 கமல் சாரா அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் ரூமர்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கிடையாது. ஏன்னா கமல் சார் எம்பி ஆகிட்டார், படங்கள் பண்ணுறாரு, அவ்வளோதான். விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் சீசன் ஓரளவுக்கு பண்ணிட்டார் அப்படின்றதுனால அவர் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கமல் சார் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படிங்கிறது தான். பட் அவருடைய துணைத் தலைவர் கமல் சாருடைய மக்களின் துறையில் என்ன சொன்னார்னா, போன வருஷம் ஒரு பிரேக் தான் எடுத்திருந்தாரு, பட் வருவார் இந்த வருஷம் இருந்தார். பட் பார்ப்போம், இதுதான் நடக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார், கமல் சார் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து கேஸ் 237க்கு கமல் சார் கெட்டப்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்றது தான் அடுத்த அப்டேட்டு. ஏன்னா இப்போ எம்பி ஆகிட்டு அங்கே ஒரு 2-3 நாள், அதுக்கடுத்து இங்கே வந்துட்டு ஆகஸ்ட் முதல் வாரமே கேஸ் 237 ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான மேக்கப் டெஸ்ட், லுக் டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ அதற்கு தயாராகிறார் கமல் சார். வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, யாராவது பயங்கரமாக உடம்பை வருத்தி இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து இந்தியன் 3 ஆரம்பம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ சங்கர் சாருக்கு இது மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. நிறைய பேர் வந்து ஓடிடி அது இதுன்னு சொன்னாலும் இல்லை, நம்பாதீர்கள். படம் ஆரம்பித்து ஸ்மூத்தாக டிரான்சிஷன் போயிட்டுருக்கு. லைக்கா கொடுத்த காசில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அவங்களால அதை வந்து டீட்டெயிலாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ படத்துடைய பட்ஜெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது தெரியல, 1.5 கோடியில் பண்ண முடியுமான்ட்டு. பட் சங்கர் சார் அதுக்குள்ளே முடிச்சாலும் அவருடைய கெரியர் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக முடிச்சிருவார்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.